அண்ணா ஒரு கதை சொல்கிறேன் கேள அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷாட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே என்ன யார் அப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா பண்ணேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோண்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல, என்னென்ன சொல்கிறேன். ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா, இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா